மேலே வந்ததுமே பாருங்கள் அவள் கீழே புரண்டுறது அப்படியே புரண்டு அழுக்காகிறது அழுக்கி பிடிச்சவளை. அவள் அது சொரப்பாக இருக்கிறதுனால அதை அப்படி போட்டு தேய்க்கிறா போல் உடம்ப. ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு டீ போட்டோம். ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு டீ. அப்படி என்ன டீ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா டீ. சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா மசாலா டீ போட்டு குடிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வீட்டுக்குள்ளே குடிக்கிறத விட மொட்டை மாடியில் வந்து குடிக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் மட்டும் இல்லை, பூனைக்குட்டி சேர்த்து தான் என் கூட வந்திருக்கா டீ குடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி போட்டு பரவாயில்லுதுன்னு பாருங்கள். இது ஒரு பிள்ளைய, அந்த பிள்ளைய நான் என்ன செய்வேன் ஒன்றும் புரியலை எனக்கு. நம்ம சேனலில் 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மலையை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்படி கேட்டப்போ நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். என்னென்னா இந்த மலை நாங்கள் எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். மலையை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படி நான் கமெண்ட்டில் எல்லோரும் சொல்கிறப்ப தான் பார்த்தேன் நம்ம கோயம்புத்தூரில் நம்மளை சுற்றி எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நானும் கோயம்புத்தூர் தான்க்கா, துடியலூர் தான்க்கா, இந்த பக்கம் நரசிம்மநாயக்கன் பாளையம், வெள்ளக்கிணறு பிரிவு, அப்பநாயக்கம் பாளையம், இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே, பூச்சி ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கீங்க. நம்மளையும் சுற்றியே நிறைய பேர் இருக்கீங்க. அப்புறம் சிலர் சொல்லியிருந்தாங்க இது குருடி மலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது குருடி மலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட கேட்டப்போ இந்த மலைக்கு பேர் குருடி மலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் ஏதோ இருக்க மாதிரி தான் குருடி மலை அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க. இது வந்து பொன்னூத்து மலையாம். நம்ம கமெண்ட்டில் கூட சொல்லியிருக்காங்க இது பொன்னூத்து மலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் சாயங்கால நேரத்தில் சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த பக்கம் தம்பி கூட்டிகிட்டு போவான் பொன்னூத்து சைடு. அந்த பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னூத்து கோயில் சைடெல்லாம் போயிட்டு நான் பாப்பாவோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ கூட நாங்கள் அந்த சைடு தான் போய் எடுத்தோம். நிறைய ஃபோட்டோ ஷூட் கூட அந்த ஏரியாவில் பண்ணுவாங்க. அந்த பக்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். சரி, அதுக்கு முன்னாடி டீ வந்து ஆறிட்டுருக்கு. இதை நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்களும் போய் இந்த டீயை நான் எப்படி போட்டேன் அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. நான் டீ குடிக்கிறதுக்குள்ள பாப்பு குட்டிக்கும் கொஞ்சம் டீ கொடுத்துடலாம். இங்கே பார்த்தியா அம்மா கிட்டேயே வந்து என்னை காணனா தேடுவா தெரியுமா என் தங்க பிள்ளை. என்னம்மா அம்மாவை காணனா தேடுவா தானடி, நல்லா தேடுவா. என்னை காணனா சூப்பராக தேடுவாளாக்கும். சரி, இப்போ நான் டீ குடிச்சிட்றேன். நீங்கள் அந்த மசாலா டீ எப்படி போட்டேன் அப்படின்றத பார்த்துடலாம். பாய் சொல்லு சாஷா. இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம மசாலா டீ பண்ணுறதுக்கு இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை தட்டி எடுத்துடலாம். தட்டிடலாம். இப்போ வந்து தட்டி எடுத்தாச்சு. அடுத்து இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு வச்சுருக்கேன். இதையும் தட்டி எடுத்துடலாம். இஞ்சியவும் தட்டியாச்சு, அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ மசாலா டீக்கு தேவையான மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொதிச்சிருச்சு. இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துடலாம். அது கூடவே இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூள் வந்து உங்களுக்கு எந்த டீத்தூள் விருப்பமோ அந்த டீத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கொதித்து நல்லா டிகாஷன் இறங்கட்டும். இப்போ கொதிச்சிட்ருக்கு. அதில் ஒரு 4-5 புதினா இலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து டிகாஷன் வந்து இறங்கட்டும். சூப்பராக மணக்குது பாருங்கள். இந்த டைமில் அவ்வளோ மணமாக இருக்குது. நல்லா கொதிச்சு டிகாசன் வந்து நல்லா இறங்கிருச்சு. நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வர டீ குடிக்கிறவங்களா இருந்தால் இதை இப்போயே நீங்கள் வடிகட்டி அதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு கூட நீங்கள் குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். இதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா பாலும் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிக்கணும். அந்த டிகாசனும் சரி பாலும் 2 சேர்ந்து நல்லா கொதித்து அந்த மசாலா வாடை நல்லா வெளியில் வரட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதித்து பாருங்கள், நல்லா டிகாசன் வந்து இறங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை போட்டு ஆற்றிக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் வேணால் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆற்றி எடுத்துடலாம். நல்லா ஆற்றிக்கோங்க. நல்லா நொற வர அளவுக்கு ஆற்றி எடுத்துக்கணும். அப்போ தான் டீ குடிக்கிறதுக்கே நமக்கு நல்லாயிருக்கும். சூப்பரான டீ, அப்படியே புத்துணர்ச்சி தர்ற மாதிரி ஒரு டீ ரெடி ஆயிடுச்சு.
சூப்பரான ஒரு மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ டீ எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிங்கன்னா அப்படியே மனசுக்கும் சரி மைண்டுக்கும் சரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீ போட்டு குடித்தோம்னா நம்ம எப்பயுமே டீ குடிக்கிறது தான், ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா டீ எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு குடித்தோம்னா நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் இல்லையா நமக்கு. அதனால மசாலா டீ இது போல் செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு வீடியோவில் அப்பா அம்மாவை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்குமே வர்றதா, ஒரு வீட்டில் நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்கள நம்ம மிஸ் பண்ணுறோம்னா அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு எமோஷன்ஸ் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி ஆயிடுச்சு. ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கிறப்போ நான் ரொம்ப அழுகிற மாதிரி அழுததுனால அந்த பாதியிலேயே அந்த வீடியோ போயிடுச்சு. அப்பா அம்மாவை நான் காட்டின அந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு எனக்கு. உண்மையாகவே நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு இவ்வளோ சொந்தங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு யாரையாவது நினைவு வர்றப்போ நமக்கு அழுகிறது நம்ம எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது இயற்கையாக வர்றது தான். அந்த மாதிரி தான் எனக்கும் அழுக வந்துருச்சு. அன்றைக்கி வீடியோ ரொம்ப எமோஷ்னலாக போனதுனால நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே போல் ஏங்க அப்பா அம்மா இல்லைன்னு நினைக்கிறீங்க, நாங்கள்லாம் இருக்கோம் உங்களுக்கு. அப்பா அம்மா அக்கா நான் இருக்கேன், தங்கச்சி நான் இருக்கேன், அண்ணாவாக நான் இருக்கேன், தம்பியாக நான் இருக்கேன், உங்கள் பிள்ளைகளாக நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருமே கமெண்ட்டில் ரொம்ப பாசமாக சொல்லியிருந்தீங்க. பட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆறுதல், நிறைய பேர் பணம் கொடுத்து உதவியோ எந்த உதவி வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் மனசுக்கு ஆறுதலாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு நெருங்கின உறவுகளாக இருந்தால் தான் மனசுக்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசுகிறதுக்கு முடியும். அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப எனக்கு நெருக்கமான சொந்தங்களாக இருக்கிறதுனால தான் நான் கஷ்டப்பட்டு அழுகிறப்போ, நான் எந்த சூழ்நிலையில் சந்தோஷப்பட்டாலும் சரி நான் அழுதாலும் சரி எல்லா நேரங்களையுமே நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆறுதலாகவும் இருந்திருக்கீங்க, அதே சமயம் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கீங்க. உண்மையாகவே அதுக்கு நான் என்னோட ரொம்ப ரொம்ப அன்பையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கணும், அதே சமயம் ரொம்ப நன்றியவும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் எல்லாருக்குமே போயிட்டு ரிப்ளை பண்ணுற தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாகப்பட்ட முறையில் ரிப்ளை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடணும் அப்படின்றதும் என்னோட ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் நம்ம வீட்டை சுற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் நானும் கோயம்புத்தூர் தாக்கா, நான் இந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே சந்தோஷத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நன்றியை சொல்லக்கூடாது தான் உங்ககிட்ட. ஏன்னா நன்றி சொல்கிறது அடுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் ஒரு நன்றி சொல்கிறது. நீங்கள் என்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்க, அதனால உங்களுக்கு நான் நன்றி சொல்லி உங்களை தனியப்படுத்த விரும்பலை. அதனால அதே சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மலையை பற்றி மறுபடியும் கமெண்ட்டில் யாருன்னு சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். மசாலா டீயை சூப்பராக செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு அதோட கமெண்ட்டையும் நம்ம சொல்லுங்கள், கீழே சொல்லுங்கள்.